வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 24/8/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்றைய திதி மதியம் 1:25 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மக நட்சத்திரம், பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே அஸ்வின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு சின்ன சின்ன வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய நாள். ஏன்னா உங்க ராசியின் 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய கண்ணியில் பயணிக்கக்கூடிய கேது பகவான் சில மன உளைச்சல்களையும் சில வம்பு வழக்குகளையும் சில தொந்தரவுகளையும் தந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய நட்சத்திரத்தில் ஜென்மத்திலே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று அவற்றை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் திறன் பெற்ற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல குரு பகவான் சாதகமாக இருந்து சந்திரமங்களா யோகத்தை கொடுத்து, குருமங்களா யோகத்தை கொடுத்து உங்களை மறைமுகமாக உங்களுடைய பழைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல மேஷ ராசிக்காரர்கள் பழனி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய போகர் பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவோட நட்சத்திரத்துல, கேது பகவான் 5ஆம் இடத்துல, குரு பார்வை பலன்ல நீண்ட நாட்களாக இருந்த மன உளைச்சலை தந்து கொண்டிருந்த, தலைவலியை தந்து கொண்டிருந்த பிரச்சனைகளை விரைய செலவு செய்தாது சரி செய்து முன்னேற்றம் காணும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல பிள்ளையார் பட்டியில் அருள்பாலிக்கூடிய விநாயக பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்கர்ல, மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல கேது பகவான், கேது பகவான் நட்சத்திரத்துல 11ஆம் இடத்துல சந்திர பகவான். கேது பகவான் கொடுத்த மன உளைச்சலை, அலைச்சலை, சில மறைமுக பிரச்சனைகளை லாபத்தின் காரணமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரை வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நீண்ட நாள் பிரச்சனை தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்கர்ல, கடகராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய கேது பகவான் தடைக்காரகனாக இருந்து முயற்சியை, பயிற்சியை, சில வளர்ச்சியை தடை செய்து கொண்டு இருக்கிறார். பயணத்தை தடை செய்வார், முயற்சியை தடை செய்வார். அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று பயணத்தடையையும் சில அலைச்சல்களையும் ஏற்படுத்த தயாராக இருக்கிறார். ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து உங்கள் ஊரில் அருகாமையில் உள்ள சித்தி விநாயகரை வழிபட்டு அவருடைய அருளாசி வாங்கிவிட்டு பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையும், ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சந்திராஸ்தம நாள். மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சந்திராஸ்தமம் இருந்தாலும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சில உடல் உழைப்புகளை, சில விஷயங்களை கவனமாக இருந்து கையாளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல சிம்ம ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயக பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சந்திராஸ்தமந்து விடுபட்டு என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் குரு பகவான், 8ஆம் இடத்தில் சந்திர பகவான். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்குது ஒழிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இல்லை. அதனால
நின்று நிதானமாக களமாடி விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சில விஷயங்களை சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு சனி வக்ர காலம், குரு யோக காலம் என்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்கல்ல துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருந்தாலும் 12ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய கேது பகவான நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாளில் உடல் உபாதைகளை தவிர்த்து தாய் வழி பாட்டியால் யோகம் பெற்று தாய் வழி குலதெய்வத்தை வழிபட்டு உங்களை ஞான மார்க்கமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் துலாம் ராசிக்காரர்கள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான மனசு நினைச்சு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் உங்க ராசியாதிபதி மனையேறி அமர்ந்திருக்கிறார் கேதுவோடைய நட்சத்திரத்தில். கேதுவோடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது பல்வேறு லாபங்களை, ஞானத்தை, அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சில புரிதல் வரும், சிலரை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் திருவெரும்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய எறும்பீஸ்வரர், திருச்சி திருவெரும்பூர் எறும்பீஸ்வரருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த எறும்பீஸ்வரரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் எறும்பு போல உங்களை அரித்து கொண்டிருந்த பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. தனுசு ராசிக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். அது யாரோட நட்சத்திரத்தில் பயணம் பண்றாரு? கேதுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். கேது பகவான் 10ஆம் இடத்துல. இது எல்லாம் சேர்ந்து நல்ல விஷயங்களை தேடி தேடி நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளால் இருந்த சிக்கல்கள் தீர போற நாள். உன்னதமான மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகரை மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மகர ராசிக்கு ஒவ்வொரு விஷயமும் சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏன்னா 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான் கேதுவோடைய நட்சத்திரத்தில், குரு பகவான் 5ஆம் இடத்துல. வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, மனநிறைவான ஒரு வேலை இல்லை, மணமகள் கிடைக்கிறாள், மனநிறைவாக இல்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் சனீஸ்வர பகவான் பாத சனியாக இருந்து மனநிறைவை தரமாட்டார். அதனால் தெளிவாக புரிந்து கொண்டு மனநிறைவான விஷயங்களை தரக்கூடிய சூழல்களை உருவாக்க இறை வழிபாட்டை செய்யணும். இந்த நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அருள்பாலிக்கக்கூடிய நாகவல்லி சமேதராக காட்சி கொடுக்கக்கூடிய நாகராஜரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கும். கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்கினாலும் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் 8ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய கேது பகவான் தந்து கொண்டு இருக்கிறார். அந்த கேது பகவான் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது அழுத்தங்களை, மன வருத்தங்களை தந்த விஷயங்களை நிவர்த்தி செய்வதற்கான பயணம், நிவர்த்தி செய்வதற்கான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல கும்பராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான், 7ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய கேது பகவான நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். திருமண தடையானதுடையும் நீண்ட நாட்களாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்த அழுத்தமானது குறையும். தலைவலி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எளிதாக நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புத திருநாள். இந்த நல்ல நாளில் மீனராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் அருள்பாலிக்கக்கூடிய வெள்ளை விநாயகரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று வேலூர் தங்க கோயில் ஆண்டு விழா. வேலூரில் ஸ்ரீபுரத்தில் தங்க கோயிலானது நிறுவப்பட்டது. மகாலட்சுமி தங்க தாரகையாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம்.
அந்த ஸ்தலத்தில் ஆண்டு நிறைவு விழா என்பது சிறப்பாக நடைபெறும். உங்களுடைய கைபேசியிலேயோ அல்லது தொலைக்காட்சியிலேயோ அவற்றை கண்டுகளித்து வீட்டில் மகாலட்சுமிக்கு தீபமிட்டு இன்றைய நாளில் வழிபடும்போது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கப்பெற்று அனைவரும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய வாழ்வை அம்பாள் மகாலட்சுமி அருள்வாள். அனைவரும் மகாலட்சுமி அருளால் நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.